அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில முருகனின் 5ஆம் படை வீடாக வரக்கூடிய திருத்தணி பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். திருத்தணிகை மலையில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான முருகன் கோவில். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பது போல இந்த குன்றில் வாழக்கூடிய இந்த சுப்பிரமணியரை நாம தரிசிக்கிறதுனால என்ன நன்மைகள் ஏற்படும், யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு கட்டாயம் செல்ல வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த திருத்தணி இருக்கக்கூடிய இடம் சென்னைக்கு ஒரு 86 கிலோமீட்டருக்கு அருகாமையிலையும், வெள்ளூர்லேருந்து பஸ் இருக்கு திருத்தணி எப்பயுமே. அதே போல இந்த திருத்தணி மலை என்பது ஒரு 700 மீட்டர் கடல் மட்டத்திலிருந்து உயரமானது. 365 படிகளை கொண்டது. இந்த மலை ஒரே கல்லால் ஆனது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல முருகபெருமான் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சூரபத்மனை வதம் செய்துவிட்டு தன்னுடைய கோபம் தணிக்க அமர்ந்த இடம்தான் இந்த திருத்தணிகை மலையில். இந்த கோவில்ல சூரசம்ஹார நிகழ்ச்சி செய்ய மாட்டாங்க. அன்றைய நாளில் இங்க முருகனுக்கு லட்சக்கணக்கான மலர்களால் அபிஷேகம் செய்யப்படும், லட்ச அர்ச்சனை செய்யப்படும். இந்த கோவில் எதற்காக சிறப்பு பெற்றது என்றால், பொதுவாகவே மனதில் இருக்கக்கூடிய கோபம், வன்மம், மற்றவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கோபம், வன்மத்தால், பொறாமையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோவிலுக்கு வரும்போது மனம் சாந்தி அடைகிறது, கோபம் தணிகிறது, இதுவும் கடந்து போகும் என்ற ஒரு ஞானம் பிறக்கிறது. அதற்கு தான் இந்த கோவிலுக்கு வரணும். இப்ப நான் எதற்காக வந்தேன்னா, எனக்கு உண்மையிலே யார் மேலேயும் கோபம் இல்லை. என் மேல வேணா சில பேர் கோபமா இருக்கலாம் அல்லது பொறாமப்படலாம். ஆனாலும் நான் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறதும் இல்லை. என்னுடன் படித்த நண்பர் பெயர் ஏஎன் சுப்பிரமணியன். அவர் திடீர்னு, அவரை பார்த்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும், திடீர்னு என்னுடைய கனவில் வந்தார். என்னுடைய கனவில் திருத்தணி போகலையான்னு கேட்டார். அதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே திருத்தணி போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அந்த நேரம் மழை சீசன். ஸோ இந்த மழையாக இருக்குது, எப்படா போகிறது அப்படின்ட்டு நானும் அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனால் அதை அப்படியே மறந்துட்டேன். ஆனால் 3 நாட்களுக்கு முன்பு சுப்பிரமணியன் என்னுடைய கனவில் அதாவது என்னுடைய நண்பர் என்னுடைய கனவில் திருத்தணி போலையான்னு கேட்டு அவர் என் கையை ஒரு டச் பண்ற மாதிரி ஒரு கனவு வந்தது. நான் அவரை பத்தி நினைக்கூடல, என் நண்பரை பத்தி நினைக்கூடல. அவரை பார்த்து ஒரு வருஷம் ஆச்சு. திடீர்னு கனவுல இப்படி சொன்ன உடனே எனக்கு ஆச்சரியம். அந்த முருகனுடைய சக்தியும் ஆனந்தத்தையும் நான் அப்போதான் வியந்தேன். உடனே நான் புறப்பட்டதுதான் திருத்தணி. இந்த திருத்தணி போனதுனால எனக்கு என்ன நன்மைனாக, உடல் நலத்தில் இருக்கக்கூடிய இந்த மன அழுத்தம், டென்ஷன்னால கொஞ்ச நாளா எனக்கே ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருந்தேன். அந்த டிப்ரெஷன், மன அழுத்தம், அதனால சின்ன சின்ன நோய்கள் ஓரளவுக்கு குணமானதாக, ஒரு மனம் நிம்மதியாக இருக்கக்கூடியதாக இப்போது உணர்கிறேன். இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, உடலால் பாதிக்கப்பட்டவர்கள், நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், மற்றவங்களுடைய ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை இவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள், வன்மம் அல்லது வழக்கால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்க வரலாம். இங்க வந்தா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. எல்லா ராசிக்காரர்களுமே திருத்தணிக்கு வரலாம். அதாவது இங்க பங்குனி உத்திரம், அதே போல தைப்பூசம், வளர்பிறை, தேய்பிறை, சஷ்டி, அஷ்டமி திதிகளில், செவ்வாய்க்கிழமைகளில் எல்லாம் பயங்கரமான கூட்டமா இருக்கும். பார்ப்பீங்க எவ்வளவு கூட்டம் பாருங்க. இவ்வளோ கூட்டத்தையும் கடந்து ஒரு 3 மணி நேரம் ஆச்சு எனக்கே சாமி பார்க்கறதுக்கு. ஞாயிற்றுக்கிழமை லீவ் நாள் அப்படின்றது பொதுவாகவே இங்கே சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இந்த 4 நாட்களும் எப்பயுமே கூட்டம் இருக்குமா. ஸோ அதை பிளான் பண்ணி வாங்க. ஆனால் மேக்சிமம் ஒரு மாதிரி பிரச்சனையோடு இருக்கிறவங்க, உங்களை பார்த்து பொறாமப்பட்டு ஏதாவது உங்களுக்கு செய்வினியோ அல்லது ஏதாவது ஒரு கெடுதலோ கண்டிஸ்டியோ இருக்குது, அவங்களால நாங்கள் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இங்கே வரலாம். இங்கே வரும்போது நீங்கள் இந்த தேய்பிறை அஷ்டமி அல்லது வளர்பிறை அஷ்டமி, அதே போல சஷ்டி திதிகள், செவ்வாய்க்கிழமை, இந்த மாதிரி நாட்கள்ல வாங்க. உங்களுக்கு அது கொஞ்சம் ஏர்வியா இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணியாவது கொஞ்சம் நீங்க முருகனை தரிசிக்கிறது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நோய் உள்ளவர்கள், வினை தீர்க்கணும், என்னுடைய நோய் தீர்க்கணும்னு நினைப்பவர்கள் செவ்வாய்க்கிழமையும் சஷ்டி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் முருகனை தரிசியுங்கள், பாலசுப்பிரமணியரை தரிசியுங்கள். உண்மையிலேயே மிக அற்புதமான விஷயம். இன்னொரு கனவு கூட வந்துச்சு, அதை நான் வெளிப்படையாக இங்கே சொல்ல விரும்பல. ஏன்னா அது முருகனுக்கும் எனக்குமான பந்தம். அந்த முருகனே எனக்கு காட்சி அளித்ததை என்னுடைய வாழ்வின் பெரும் பாக்கியமாக தான் நான் கருதுறேன். ஸோ முருகனை நம்பினவர் யாரும் கெடுறது இல்லைங்க.
வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டப்படுறேன், யாருமே எனக்கு ஆதரவு இல்லை, உதவி இல்லை, நான் எப்படிதான் வாழ்க்கையில ஜெயிக்க போறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கூட முருகன் ஏதோ ஒரு வகையில அவரை வேண்டினால், அவரை நினைத்தால் உங்களை கைதூக்கி விட காத்திருக்கிறார் என்பதுதான் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம். எத்தனையோ வீடியோக்கள் நான் பண்ணியிருக்கிறேன், பழனிமலை கோயிலுக்கு போயிட்டு திருச்செந்தூர்லாம். ஆனா திருத்தணிக்கு போலியன் வருத்தம் இருந்தது, அந்த வருத்தம் எனக்கு தீர்ந்தது. முடிந்தால் நீங்களும் போய் அந்த அனுபவத்தை பெறுங்கள். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் இது போன்ற ஆன்மீக ஸ்தலங்களின் தகவல்களும் ஜோதிட தகவல்களும் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.